வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்போக்கன் ஹிந்தில பேசிக் வேர்ட்ஸ். நம்ம எப்படி நம்மள இன்ட்ரடக்ஷன் பண்றது, மற்றவங்களை எப்படி சொல்றது அப்படின்ற வேர்ட்ஸ் தான் நம்ம எப்படின்னா நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ஐ. ஐ அப்படின்னா நான். என்னை பத்தி சொல்றப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? மை. ஹிந்தில சொல்றப்ப நான் அப்படின்றத மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அடுத்தது நாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான்னா மைண்ட் பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கும். அப்ப நாங்கன்னு சொல்றப்ப ஹம். ஹம் சொல்றப்ப நாங்கள். அடுத்தது நம்மளுக்கு ஆப்போசிட்ல உள்ள பர்சன் பத்தி சொல்லுவோம். நீ அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீன்றது சின்னவங்களாவும் இருக்கலாம், பெரியவங்களாவும் இருக்கலாம். சின்னவங்களா இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்கு சொல்ற வார்த்தை வந்து தும் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்மளை விட வயசுல பெரியவங்க இல்லைன்னா தெரியாத நபர்கள் அவங்கள பத்தி நம்ம எப்பவுமே மரியாதை தான் பேசுவோம். அப்படி சொல்றப்ப ஆப். ஆப்னு சொன்னோம்னா ரெஸ்பெக்டான வேர்ட். யூலயே நம்மளுக்கு சின்னவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், மரியாதை ரெஸ்பெக்டா சொல்றப்ப ஆப்னு சொல்றோம். இந்த நெக்ஸ்ட் வந்து ஹி ஷி இட். ஹி ஷி இட் திஸ். ஓகேங்களா? இப்போ ஜென்ஸ் ரெப்ரசன்ட் பண்றப்போ சொல்றதுக்கு லேடிஸ்க்கு தென் இது அப்படின்னா யஹ். இப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம யஹ்ன்னு சொன்னோம்னா அது இதுன்னு வரும். ஓகேங்களா? இதே அதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அதுன்னு ரெப்ரசென்ட் பண்றப்ப நம்ம வஹ்ன்னு சொல்லுவோம். ஹி ஷி இட் தட். இது எல்லாமே வஹ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏ அப்படின்னா சிங்கிளா இருக்கப்போ நம்ம ஹி சி இட்க்கு வந்து யஹ்ன்னு சொல்றோம். இதே ஒரு குரூப்பா நிறைய பேர் இருக்காங்க, ஜென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, பொருட்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஏ. காமனா நம்ம சொல்லிடுவோம், ஏன்னு சொல்லிடுவோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹி ஷி தே தோஸ். ஓகே, அவைகள். ஓகேங்களா? அவர்கள் அவைகள். அதே மாதிரிதான் ஜென்ஸ மொத்தமா குழுவா சொல்றப்போ அப்படிதான் சொல்லுவோம். லேடிஸ் சொல்றப்போ ஒரு பொருட்களை சொல்றப்ப அவைகள் அப்படின்னு சொல்றப்ப தே அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க வந்து இந்த ஹோன்ற வார்த்தை வருது. ஓகேங்களா? இப்போ நான் இப்ப என்னைய பத்தி சொல்றேன் இல்லைங்களா? அப்போ நான் ஐ ஆம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் மை அத்தியாபகம் அப்படின்னா நான் ஒரு டீச்சர் அப்படி சொல்றப்ப இப்ப என்ன சொல்லுவோம்? மை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு மை அத்தியாபக் ஹூ அப்படின்னு முடிப்பேன். இந்த ஆமோட வேர்ட் வந்து ஐ வந்தா ஆம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மை அத்தியாபக் ஹூ அப்படின்னா ஐ ஆம் அ டீச்சர். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க ஆர் யூ பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம யூ ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, சாத்ரா, ரைட்? அப்ப யூ ஆர் அப்படின்னு சொல்றப்ப யூக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட் தும் சொல்லலாம், பட் நான் சொல்றப்ப ஆப்னு சொல்லுவேன். ஆப் அப்படின்னா ஆப் சாத்ரா ஹோ அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ். ஹே அப்படின்னா இஸ்ன்னு சொல்றதுக்காக நம்ம சொல்ற வார்த்தை வந்து ஹைன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அங்க யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஹை, இருக்கிறது. ஓகேங்களா? ஹை அப்படின்னா இருக்கிறது. மேக்சிமம் சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ் வந்து ஹைல தான் முடியும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸுக்கு ஏத்தாப்புல நம்ம ஹை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த நெக்ஸ்ட் ஃபைனல் நம்ம பார்க்க போறது ஆர். இதே நிறைய பேரை பத்தி நம்ம சொல்றதா இருந்தா நம்ம ஹைக்கு பதில் என்ன சொல்லுவோம்? ஹைன். இங்க ஒரு டாட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து இட்ஸ் ஃபார் யூசிங் ப்ளூரலுக்காக. தேங்க்யூ.